அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தியான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியஸ் நிஜர். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் இன்றைய தலைப்புச் செய்திகள் வசம். பார்லிமெண்டத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் சபாநாயகர் இன்று போலீசாருக்கு அறிவிக்கவுள்ளார். தனியார் வைத்தியசாலைகளில் நடத்தப்படும் சத்திர சிகிச்சைகளுக்கு அறவிடப்படும் பணத்தை வரையறை செய்வதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானம். முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட மூவருக்கு எதிராக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. சிறிய யுத்த நிறுத்தத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிப்பு ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பார்லிமெண்டத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் சபாநாயகர் இன்று போலீசாருக்கு அறிவிக்கவுள்ளார். சபாநாயகரால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பிலும் அறிவிக்க உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பார்லிமெண்டத்தில் மோதல் இடம்பெற்ற இடத்தினை நேற்று சென்று பார்வையிட்டு அறிக்கை தயாரித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை மோதலில் காயமடைந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தி சமரசிங்கவிடம் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலமும் பதிவு செய்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ராணுவ பாதுகாப்பு அகற்றப்பட்டமை தொடர்பில் நேற்று முன்தினம் பார்லிமெண்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போது இந்த மோதல் ஏற்பட்டதுடன் சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட மூவருக்கு எதிராக கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிளப்பேட்டிய முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கெஹலிய ரம்புக்வெல சார்பாக ஆஜராகும் சட்டத்தரணி மன்றில் பிரசன்னமாகாத காரணத்தினால் வழக்கை ஒத்திவைப்பதற்கு நீதிமன்றம் தீர்மானித்தது. இலங்கை ரூபவாகினி கூடு தாமதத்திற்கு நட்டம் ஏற்படும் வகையில் 9,90,000 ரூபாய் பெறுமதியான ஜிஐ குழாய்களை கொள்வனவு செய்தமை குறித்து பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவரான விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால் உதயநிதி ஆகியோர் இந்த வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். தனியார் வைத்தியசாலைகளில் நடத்தப்படும் சத்திர சிகிச்சைகளுக்கு அறவிடப்படும் பணத்தை வரையறை செய்வதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு சுகாதார அமைச்சினால் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அது அமைச்சு உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இந்த குழுவின் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் தனியார் வைத்தியசாலைகளில் நடத்தப்படும் ஒவ்வொரு சத்திர சிகிச்சைகளுக்கும் தனித்தனியான அறவிடப்படும் கட்டணம் வரையறை செய்யப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இதனூடாக அனைத்து தனியார் வைத்தியசாலைகளிலும் ஒரே கட்டண அடிப்படையில் சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வெவ்வேறு தனியார் வைத்தியசாலைகளில் பல்வேறு வகைகளில் கட்டணம் அறவிடப்படுவதால் சாதாரண சத்திர சிகிச்சைகளிலும் கூட பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் நேற்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். பாரிய அளவிலான ஊழல் மற்றும் திருட்டுக்களை இந்த அரசாங்கம் இன்னமும் புலப்படுத்தவில்லை. நாங்கள் எதை சொல்கின்றோமோ அவை ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. நாங்கள் யாருக்கும் பயப்படவில்லை. தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை விற்றதாக இந்த நாட்டில் குற்றச்சாட்டு உண்டு. அவரை இன்டர்போல் ஊடாக தேடுகின்றார்கள். அவருக்கு எதிராக பிடியாணை உண்டு. அவர் எவ்வாறு யுக்ரைனுக்கு தப்பி செல்ல முடியும்? எவ்வாறாயினும் யுக்ரைனில் இருந்து கொண்டு மஹிந்த ராஜபக்சவையும் ஜிஎல் பீரிஸையும் தாய்லாந்துக்கு வர சொல்லியிருக்கின்றார். அவர் எவ்வாறு தாய்லாந்துக்கு வர முடியும்? எவ்வாறு உதயங்க வீரதுங்க தாய்லாந்துக்கு வர முடியும்? ஏன் இலங்கை போலீசார் தாய்லாந்து போலீசாருக்கு அழைப்பை ஏற்படுத்தி அவரை கைது செய்யவில்லை? எந்த கடவுச்சீட்டில் உதயங்க வீரதுங்க தாய்லாந்துக்கு பயணித்தார் என எமக்கு கேள்வி உள்ளது. ரஷ்யா இதன் பின்னணியில் உள்ளதா? அவர் ரஷ்யாவின் கடவுச்சீட்டை பயன்படுத்தியுள்ளாரா? நேரம் போய்கொண்டிருக்கின்றது. தாய்லாந்து போலீசார் කතා කරලා මේව ඇරස් කරන්න බැරුණේ උදයන්ගේ වීරතුංග මොන පාස්පෝර්ට් එකේද තායිලන්ත ආවේ කියන ප්‍රශ්නයකුත් අපිට சூட்சுமமான முறையில் நூல் வடிவில் தயார் செய்யப்பட்ட கொக்கையின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட நைஜீரிய பிரஜைகளிடமிருந்து கிடைத்த தகவலிற்கு அமைய அவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது.
இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ராகமை மற்றும் மதுரகம் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து இந்த கொக்கையின் போதைப் பொருள் அடங்கிய நூல் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொக்கையின் போதைப் பொருளுடன் 8 நைஜீரிய பிரஜைகளும் இலங்கை தம்பதியினரும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ராகமை பகுதியில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளன சுட்டிக்காட்டத்தக்கது. மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் ஏற்பட்ட தீ தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 7 மணி அளவில் தீ பரவியதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன் காரணமாக பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தில் ஆய்வுக்கூடம் தீக்கிரையாகியுள்ளது. தீயினால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் இதுவரை மதிப்பீடுகள் செய்யப்படவில்லை. மருத்துவ நகர சபையின் தீயணைப்பு பிரிவினரால் ஆய்வுக்கூடத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் அறிந்து கொள்கின்றார் வளிமண்டலவில் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹ். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்மேற்கு திசைகளில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அங்குபுறப்படும் தொடர்பான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்திய செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:15 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.